இப்ப பிரசன்ட்ல நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? அதை எதிர்நோக்கும் இது எப்படி இருக்குன்னு. டாரட் வந்து என்ன பண்ணும்னா, இதான் உன்னோட மனநிலை. இப்படித்தான் நீ வந்து இத வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்றேன். இப்ப வந்து ஒரு சின்ன பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு. நம்ம ஒரு ஜாப் எல்லாரும் இது பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஃபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை போகுது. நம்ம என்ன சொல்லுவோம்? "வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி. நீங்க அத கேட்காம வந்து சொல்றீங்க. நான் சொன்னேன், "உன்னோட மனசு வந்துட்டு என்னன்னா, உன்னோட தொழில பத்தி இருக்கு. ஒரே கவலையா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆமாங்க. சோ உனக்கு அந்த கார்ட வச்சுதான் நம்ம அந்த சிம்பல வச்சுதான் படிப்போம் உங்களுக்கு. அந்த சிம்பல் வச்சு அது ஒரு படம். அந்த படத்த வச்சு உங்களால வந்து வந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்களால உங்களால அறிய முடியும். இதுல இந்த ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட அஸ்ட்ராலஜில வந்து என்ன பண்ணுவோம், இந்த 1ஆம் பாவத்த பார்த்தா இவங்களுக்கு இருக்கும். 2ஆம் பாவம் பார்த்தா இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு பாவத்துக்கும் இந்த இது இருக்கு. நானும் வந்து அஸ்ட்ராலஜர் தான். அப்புறம் திவ்யா மேம் கிட்ட ஜாமக்கோல் இதுவும் நான் படிச்சிருக்கேன். நான் அதுக்கு அகைன்ஸ்ட் இதுல. பட் இதுவும் ஒரு கலைன்றது படிச்சது உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள அதனால என்னால சொல்ல முடியுது. ஆனா உங்களோட அந்த பிரச்சனையில என்ன சொல்லுவோம், இதுதான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட விழிப்புணர்வ நம்ம ஏற்படுத்துவோம். நீ இந்த மாதிரி நடந்துக்கோ. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றத விட, என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எப்படி உன்ன மாத்திந்தா உனக்கு தேவையானத உன்னால அடைய முடியும் அப்படிங்கிறத இத சொல்ல முடியும் உங்களுக்கு. அதுதான் கண்ணாடி அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க எங்க போனாலும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச், லா ஆஃப் அட்ராக்ஷன், உங்களோட சப்கான் மைண்ட்ல என்ன இருக்கு? நீங்க நெறைய பேர் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். நான் வந்து எம்.காம் படிச்சு, எம்.பி.ஏ படிச்சு ஒரு கம்பெனில ஐடி கம்பெனில மேனேஜர் ஃபினான்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆனா என்னையும் அறியாம இந்த அஸ்ட்ராலஜி என் கூட பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நான் அத பயணிச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணேன். அப்போ ஒரு நாள் வந்து இதே மாதிரி இந்த டாரோட் உங்கள மாதிரி தான் வந்து, டாரட்னா என்ன? அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்படின்னு போய் நான் படிக்க போனேன். அப்ப படிக்க போனபோது தான் எனக்கு வந்து மாஸ்டர் சொல்லிக் குடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, உன்னுடைய ஆழ் மனசுல உன்னோட விருப்பம் என்ன? நீங்க எந்த வேலை வேணா எடுத்து பாருங்க. நீங்க விருப்பப்பட்டு பண்ற வேலைய பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா முடிச்சுருவீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அது எப்பேர்ப்பட்ட மலை போல இருக்க வேலைனாலும் நீங்க முடிச்சுடுவீங்க. ஆனா ஒரு சின்ன வேலை உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய கடினமா இருக்கும். உங்களோட ஒரு ஹெட்டேக்கா இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எல்லாருமே இங்க மேரிட் இருக்குங்க. சில பேர் தனி குழந்தைங்க. ஒரு நாத்தனார் வீட்டுக்கு போனா சில பேருக்கு பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு போணுமா? அப்படிம்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா உங்களோட விருப்பம், ஆழ் மனதோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு நீங்க படிக்கணுன்றது. என்னோட ஆழ் மனசுல பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு அப்படிங்கிறத நான் அறிஞ்சுட்டேன் நானு. அது அந்த மூலம் தான் நான் தெரிஞ்சுட்டேன் நானு. ஓ! அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம இன்ட்யூஷன் பவர்னா எல்லாருக்கும் தெரியுமா? உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வு இருக்கும் அது. அப்ப நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும்போது, இந்த கடவுள் இதெல்லாம் பண்ணும்போது, அது தெரியும். நான் அந்த அஸ்ட்ராலஜி கட்டம் பார்த்து சொல்றத விட, இந்த டாரட்ல சொன்னது நெறைய பேருக்கு வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் கண்ணாடி. உங்களோட ஆழ் மனதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது, அந்த டாரட் கார்ட் வந்து உங்களுக்கு அது சொல்லும் உங்களுக்கு. உங்களோட ஆழ் மனதுல இருக்காது. உண்மைய வந்து அது உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துரும். இதுதான் நீங்க சில பேர் வந்து நேரடியா ஒத்துக்காம இருக்கிறதுக்காக வந்து அது மறுப்பாங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்ன்ற அந்த இதுவே அதுல கிடையாது. இப்படிதான் உங்களோட இப்ப பிரசன்ட் உங்களோட மனநிலை இப்படி இருக்கு. உங்களோட ஆழ் மனசுல இப்படி இருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்டின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் இருக்கு. நீங்க கோவத்த குறைச்சுக்கங்க அப்டின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க அவசரமா பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும் அப்டிம்பாங்க. ஆனா இது எப்படி உங்களுக்கு இதுல வந்து எப்படி சொல்லுவோம் அப்டின்னா, உங்களோட பாதை வந்து நீங்க நிதானமா பயணிக்க வேண்டிய நேரம் அப்டிங்கும்போது, அப்ப கேட்பாங்க, எனக்கு கோவம் வருது. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்டின்னு கேட்பாங்க. எல்லாரும் நம்ம கேட்போம் இல்லையா? எல்லாரும் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றோம். மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா டக்குனு ஒரு சின்ன விஷயத்துக்கு அவசரமா நமக்கு வந்து ஒரு கோபம் வந்துரும். அதனால ஒரு சிறு இதுவாயிடும். ஆனா இது வந்து எப்படி சொல்லும் அப்டின்னா, அந்த அவசரமா பண்றீங்க இல்லையா? அது அப்ப சொல்லும். உன்னோட ஆழ் மனசுல மெடிடேஷன் இருக்கு. நீ வந்து அந்த நிதானம் இருக்கு. இப்ப வெளி உலகத்துனால நீ இது போயிருக்க அப்படிங்கிறத சொல்லும். இல்ல உங்களோட ஆழ் மனசுல இந்த வேகம் இருக்கு. உங்களுக்கு அந்த நிதானம் இல்லைன்னாலும் அது காமிச்சு குடுத்துரும். அந்த நிதானம் நீங்க கடைபிடிக்கணும்னா, அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டு எடுக்கும். அது எப்படி நீங்க அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ அப் மெத்தடும் உங்களுக்கு குடுக்கும். அது வந்து ஒரு பயிற்சி மாரி உங்களுக்கு அது போகும். அதனால தான் வந்து நான் டாரட் அப்டின்னா என்ன சொன்னேன் அப்டின்னா, இது வந்து ஒரு கண்ணாடி. இட் இஸ் நாட் மந்திரமோ, இந்த இதுவோ. இதுக்கு வந்து நீங்க பரிகாரம் அந்த மாரின்றதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே இதுல கிடையாது.
சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து அஸ்ட்ராலஜியோட சேர்த்து சொல்லலாம். நான் இப்ப சொல்லும்போது எப்படி சொல்றேன் எல்லாருக்கும் அப்படின்னா, அஸ்ட்ராலஜியும் படிச்சு டாரட்ல வந்து அது வந்து காமிச்சு குடுத்துரும். இப்ப ரீசென்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஒருத்தவங்க வந்துட்டு அஸ்ட்ராலஜிக்கு தான் பார்க்க வந்தாங்க. நான் டாரட்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டேன். நீங்க உங்க திருமணம் சார்ந்த கேள்வியா இருக்கு அப்படிங்கிறத கேட்டேன். கண்டிப்பா இல்ல. உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அதுல. அதற்கான விடைக்கு தான் நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு. அவங்க எனக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜ் நான் அதுக்காக வரவே இல்ல. எனக்கு அத பத்தி இப்ப இல்லவே இல்லைன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் உள்ள போய் பார்க்குறேன் நானு. என்ன அப்டின்னா, அவங்க வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்றது காமிச்சது. நம்ம எப்படி நேரடியா கேட்கறது? சரிங்க உங்களுக்கு எப்ப நேரம் வருதோ நீங்க இது பண்ணலாம். இன்னைக்கு டைம் ஒரு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுத்தேன் பேசினேன். அவங்க வந்து இல்லங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஒரு அன்மேரிட் தான். நான் வந்து அவங்க கூட பேசியிருக்கேன். ஒரு 4, 5 மாசமா பேசி பழகியிருக்கேன். அன்மேரிட் தான் எனக்கு தெரிஞ்சது. வெளி உலகத்துக்கும் அதுதான் தெரிஞ்ச இது. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டாரட்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. நீங்க தவறா எடுக்கலன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கீங்க. லிவிங்ல இருந்திருக்கீங்க. ஆமா மேம். எப்படி கொஞ்சம் இல்லங்க இந்த படம் எனக்கு காமிச்சிருச்சு. நீங்க வந்து இல்லன்னு சொன்னீங்க. ஆனா நான் அத வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் அப்படியே பேசும்போது சொன்னேன். அது வந்து அந்த படத்துல வந்து என்ன காமிச்சது எனக்கு அந்த கார்ட்ல காமிச்சதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது இந்த அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா? அதுல இருந்து ஒரு குழந்தை வந்து அத அபார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த குற்ற உணர்வு குழப்பத்துல வீட்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க பண்ணலாமா வேணாமான்னு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னோட கேள்விக்கு இதுதான் உங்களுதுன்றத அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணல. ஆனா அவங்கள்ட்ட நேரா பேசும்போது, இதுதான் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. சோ உங்களோட உண்மையான இது வந்து இந்த இதுல உங்களுக்கு காமிச்சிடும். இதுதான் நீங்க அப்படிங்கிறது வந்து காமிச்சு குடுத்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி இதுக்கு என்ன மேம் பண்ணட்டும் எனக்கு? நான் சொன்னேன் இது என்ன பண்ணட்டும்ன்றதுக்கு வந்து நான் அஸ்ட்ராலஜி படிச்சேன். பட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு எடுத்து அதுக்கான விடைய அவங்க கிட்ட குடுத்தேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா, நெறைய நம்மளோட அ இவங்கலாம் வருவாங்க நம்மட்ட கேட்கறதுக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து அவங்க ஆமா, இல்லன்றது சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஆமான்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட வந்து உண்மைய சொல்ல மாட்டாங்க. சரி இவங்க ஹாரோஸ்கோப் பார்க்குறாங்க தானே, இவங்க கண்டுபிடிக்கட்டுமே, இவங்களுக்கு தெரியலாமே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க அவங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க தொழில் விஷயமா ஆமான்னு எல்லாமே நம்மகிட்ட முதல்ல சொல்லுவாங்க. சில பேர் வந்து நம்மள வந்து ஆழம் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, உண்மைய சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த டாரட் கார்டு வந்து நெறைய இருக்கு. எனக்கு நெறைய இடங்கள்ல வந்து நான் இப்போ வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கறத விட டாரட்ல தான் வந்து எனக்கு நெறைய இது இருக்கு. ஏன்னா ஒருத்தரையோட உண்மையான இது அவங்களோட சைக்காலஜிக்கல் இது என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஆழ்மன சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறது புரியும். அதுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு இருக்கும்போது ஒரு சமயம் எல்லாருக்குமே தோணுங்க பாருங்க. இப்படி போகும்போது, ஆ இது இப்போ கிளம்ப வேணாம் நம்ப அப்படின்னு நம்மளுக்கு தோணியிருக்கும். அது ஒரு செகண்ட் ஃபிளாஷ்ல வந்துட்டு போயிடும். ஆனா அந்த ஃபிளாஷுக்கு உண்டான மதிப்ப நம்ம குடுத்துருக்க மாட்டோம். பாரு தோணுது அப்படிங்கிற மாரி நம்ம விட்டுருப்போம். அத மாதிரி இல்லாம, நம்ம அத கவனிக்கணுங்கிறதுக்கு, அந்த கவனிக்கும் முறைய வந்து நான் எப்படிங்க வந்து டைரக்ட்ல கார்ட பார்த்து, ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாரி சொல்லும்போது, அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தன்னால அத வந்து தன் வாழ்க்கை சொன்ன எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்றது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சோ அந்த இது வந்து அவங்களே வந்து அவங்களோட ப்ராப்ளத்த வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு, மேல வந்து போக முடியும் அது. எனக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருப்பேனா? அப்படி இருப்பேனா? நெறைய கேள்விகள் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் இவ்ளோ கேள்விகளுக்கே இல்ல. அவங்கள ஒரு மாத்தி அமைக்கிற சுய பரிசோதனை செஞ்சு அவங்கள மாத்திருந்து அவங்க வாழ்க்கைய இது பண்றது தான் டாரட் கார்ட். இதுதான் வந்து நான் வந்து உங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த டாரட் கார்ட். அதுதான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அது ஒரு கண்ணாடி மந்திரம் அல்ல அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல கேள்விகள் இருக்கா? சந்தேகம்ன்ற வார்த்தையே யூஸ் பண்ணும்போது ஏதாவது கேள்விகள் இருக்கா? மேடம் இதுல ரோமன் நம்பர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஆமா. அது எந்த வகையில உபயோகப்படுது? குட் கொஸ்டின் சார். இது மொத்தம் அந்த ஒரு கார்டுல வந்து 78 கார்டு மொத்தம் ஒரு டெக் அப்படிங்கிறது 78 கார்டு. அதுல 22 வந்து மேஜர் கார்டு. அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களோட நிலைப்பாட்டை உங்களோட பொசிஷன சொல்லும் அது.
அந்த செகண்ட் வந்து ஒரு துருப்புச்சீட்டு, நீங்க கேள்வி கேட்டுக்கு எஸ் ஆர்னோ இந்த மாதிரி இருக்கிறது துருப்புச்சீட்டுன்றது மொத்தம் வந்து உங்களுக்கு 54. அது என்னன்னா நீர், நிலம், ஆகாயம் அந்த இது இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களோடது இருக்கும். அந்த ரோமன் லெட்டர் அப்படிங்கிறது அதை நம்ம படிப்போம். அது ரோமன் லெட்டர் போட்டாலும் நம்பர் 1 2 இப்படி போட்டாலும் அது வந்து நம்ம படிக்கிறது வந்து 14 1 2 இப்படிதான் நம்ம படிக்க போறோம். அந்த 1 to 1 வந்தா என்ன பாசிட்டிவ் இது சொல்லணுமா நெகட்டிவ் இது சொல்லணுமான்றதை நம்ம சொல்லுவோம். அதுதான் அதோட இது சார் இம்பார்ட்டன்ஸ் அந்த ரோமன் லெட்டர். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெக் கார்டு வந்து பண்ணது எங்க அப்படின்னா ஈஜிப்ட். இது ஈஜிப்ட்ல வந்து இந்த பிரமிட்ஸ்ல எப்படி வச்சு பண்ணதுனால அது பெருசா இதுவும் ஆகல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைடர் வெயிட். இருங்க நான் அந்த கார்டு இது கூட காமிக்கிறேன். தெரியுதா தெரியல, ரைடர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஇ வெயிட். இது இந்த கால்மன் ஸ்மித் அவங்களோட உதவியோட இவங்க வந்து அந்த கார்டை போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அது அந்த படம் அதை வச்சுதான் சொல்லணும். இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு இது வந்து நான் ஒரு வேற ஜாப் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுல போனா எனக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் அதை எடுக்கும்போது நான் ஒரு சின்ன இப்போ கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த கார்டை சும்மா அப்படி போட்டு பார்த்தேன். இருங்க திவ்யா மேம், இது எப்படி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது? அது ஸ்கிரீன் ஷேர். முதலாவது கூட வெளிச்சம் பின்னுக்கு இருக்குதம்மா, நீங்க கூட முகமே தெரியுது இல்ல? இப்ப தெரியுதுங்களா? இப்போ நீங்க காட்ட வலிக்கிட்டாலும் தெரியாது. ஐ திங்க் நான் லைட் எனக்கு பேக் சைடுல இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. இப்ப தெரியுதா? இப்ப பரவாயில்ல. உங்களோட சைடு ஒரு பக்கம், இடது பக்கம் நல்ல வெளிச்சமா இருக்குது. ஓகே சார், இப்போ பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல, நன்றி. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஒன் செகண்ட், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு அந்த கார்டை காமிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. ஷேர்னு போடுறேன். சேவ் பண்ணிட்டேன். நான் ஜூம் டீம்ஸ் வச்சிருந்ததுனால எனக்கு இந்த கூகுள் மீட் இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா, ஓகே, வந்துச்சா பாருங்க. பாக்குறீங்க? மேம் தெரியுதாங்க மேம்? எஸ், இதுதான். ஸோ இது வேர்ல்ட் கார்டு. சார் நீங்க கேட்டீங்களா, இங்க இந்த நம்பர்தை விட இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் உங்க மைண்ட்ல வாட் இஸ் தி தாட் தட் யூ ஆர் கெட்டிங்? உங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் இது கெஸிங் தான்.
ஆடம் அண்ட் ஈவ் மாதிரி இருக்கு மேடம். ஒண்ணுமே தெரியலையம்மா. இல்ல இதோ இவங்க திவ்யா மேம் ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்ல நான் இப்படி காமிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும் இப்படி காமிச்சா? திவ்யா மேம் பிரசன்ட் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரியுது. இதோ தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா சார்? ஆமா, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே சார், இதோட இது ஆக்சுவலி இதுதான் சார். இந்த சிம்பாலிக் இந்த கேரட் கார்டு இவங்க கால்மன் இவங்களோட வச்சு பண்ணது. இந்த ஓவியத்தை வர வச்சுட்டு இந்த வரைஞ்சிட்டு இதுக்கான பலன் அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பூமாலை மாதிரி இருக்கு, அது நல்லா கட்டி இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு லேடி இருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லாமா, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஒரு டென்ஷனோ எதுவோ இல்லாம அவங்க பாட்டுக்கு எனக்கு செல்ஃப் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருக்காங்களா. அதே மாதிரி பாருங்க, ரெண்டு கையிலையும் வந்து ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன இது வச்சிருக்காங்க. அதே மாதிரி அது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் இந்த இதெல்லாம் இருக்கு. மேல வந்துட்டு கழுகு இருக்கு. இந்த பக்கம் அதுக்கும் மேல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது இருக்கு உங்களுக்கு. சோ அவங்கள சுத்தி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க சந்தோஷமான மனநிலையில் இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானவை என்னவோ அது எல்லாமே அவர்கள் அடைந்து விட்டார்கள்னு அர்த்தம். எனக்கு தேவையானது இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, நம்மகிட்ட கேள்வி என்ன கேட்கறாங்க, நான் வந்து வேற இதை விட ஒரு பெட்டர் ஜாப் கிடைச்சிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஒரு பிசினஸ் இது பண்றேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க இப்ப மனநிலையே வந்து நல்ல சந்தோஷமான மனநிலை இருக்காங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த சர்க்கிள் பாருங்க, அந்த அவங்களுக்குள்ள போட்ட ஒரு சர்க்கிள், அவங்க சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு அர்த்தம். அது நம்ம சுத்தி வர என்ன இதுவாகினாலும் சரி அவங்களே உள்ள ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணல. இந்த ரெண்டு சைட்லயும் அவங்க வந்து அந்த கோல் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. எனக்கு வந்து தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இரண்டு கைகளும் வந்து பாசிட்டிவ்ல எனக்கு இருக்கு. என்ன சுத்தி என்ன நடந்தாலும் இல்லைன்னா அவங்க பாட்டு ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப இதுக்கான பதில் நம்ம என்ன சொல்லலாம், நீங்க போகலாம் வேணாம் போது இப்ப நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணோம், நம்ம ஒரு சப்ஸ்டியூட் கார்டு எடுப்போம். நம்ம சரி இப்ப நான் உங்களுக்கு போடுறச்சே ஒரு சப்ஸ்டியூட் கார்டு இப்ப எடுக்கிறேன். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கர் மேன் வருது. அதாவது தலைகீழா ஒரு தொங்கும் மனிதன் மாதிரி வந்திருக்கு. சோ அப்ப நான் என்ன சொல்லுவேன், நீ இப்ப சந்தோஷமா இருக்க. நான் வந்து நீ போ வேண்டாம் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறது இல்ல. அவங்களே அவங்க ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுகளை அவங்க கிட்ட கொடுக்குறோம் நம்ம. சோ நீ கவனத்தோட இரு. இப்போ உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் உனக்கு எந்த கவலையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க. ஆனா நீ இப்ப போகணும்னு நினைக்கிற கரெக்ட் தான். ஆனா ஹேங்கர்மேன் என்ன, தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு விதிச்சுட்டு இருக்காரு. இது இருந்தா வேணாம். ஓகே இப்ப எனக்கு நான் சொல்றேன், நான் வந்து என்ன நினைக்கிறேன், நான் வந்து இப்ப துபாய் இதுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து சுவிட்சர்லாந்துல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது. அப்ப எனக்கு கன்ஃபியூஷன் வருது. நான் போய் ஒருத்தரை கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, உனக்குள்ளே நீ போட்டுக்கொண்ட கட்டுப்பாடுதான் உனக்கு தடுக்கிறதே தவிர வேற எதுவும் உன்னை தடுக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணும், நான் இதுதான் ஃபீல் பண்றேன், ஆனா அது கிடைச்சிருக்கு, அதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு அவங்க அந்த முழு மனதோட ஏத்துட்டு போறேன் அப்படின்னா உங்களுக்கு அது சக்சஸ்ங்கிறது இட்ஸ் அன் இன்டைரக்ட் மெசேஜ் உங்களுக்கு. அவங்க அந்த கன்ஃபியூஷனுக்கு நான் சொல்றேன், உனக்குள்ள நீ போட்ட கட்டுப்பாடு அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து ஒரு கண்ணாடி, உன்னுடைய மனசுல இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, நீங்க என்ன ரெசிஸ்ட் பண்ற, எதனால அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த டாரட் கார்டு. ஆனா இதனால என்னன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும். இண்டிவிஜுவலாலேயே, தனிப்பட்ட நபர்களாலேயே அதை வந்து எடுத்துக்க முடியும். அது ஸோ இதுக்காக தான் வந்து நான் அதை சொன்னேன். அண்ட் வந்துட்டு இப்ப நீங்க மேஜிக் அப்படின்னா உடனே என்ன பண்ண, இந்த ஜீம் அப்படி கிடையாது. இந்த கார்டுங்கிறது வந்து என்ன பண்ணா மொத்தமா ஹோல் பிளாக்கா பிரிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு விற்கிறான். ஸோ அதுல மேஜிக்கோ எதுவுமே அதுல எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அது அதை வாங்கிட்டு நீங்க எப்படி பூஜை பண்றீங்க, நீங்க டெய்லி வந்துட்டு எப்படியுமே காலையில இருந்து ஒரு பூஜையோ இல்ல வெறும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஊதுவத்தி காமிக்கிறதோ இல்ல அதுக்கான உண்டான இது வந்து ஒரு ப்ரேயர், நீங்க டெய்லியே வந்து சாமி கும்பிடுற ஆளாதான் இருப்பீங்க.
ஏன்னா அதுல இருக்கிறவங்களாலதான் இந்த ஆஸ்ட்ராலஜிலேயே வந்து உள்ள நுழைய முடியும். அது இல்லாதவங்களால வந்து 99% பாத்தீங்கன்னா உள்ள நுழையவே முடியாது உங்களுக்கு. சோ அந்த இதை வச்சு அந்த பவர் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். உனக்கு நீயே வந்து என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் இது டேரட் கார்டுது. இது எந்த விதத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியா ஒரு இமீடியட்டா உங்களுக்கு தெரியணும். சாரி. சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேற ஒருத்தருக்காக கூட இன்னொருத்தர் கேட்க வரலாம். எனக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியாதுங்க, டைம் ஆஃப் பர்த் தெரியாது, எந்த இடத்துலன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களோட டீட்டெயில்ஸ். ஆனா எனக்கு இது தெரியணும். நம்ம என்ன பண்ணலாம், பிரசனம் போடலாம். அப்படி இல்லைன்னா சோழி பிரசனம் இருக்கு, இல்ல சங்கு பிரசனம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியா என்ன இது கொடுக்கும் அப்படின்னா, உங்களோட மனநிலைப்பாடு அவங்களுக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரின்னு சொல்றது இது சொல்லும் உங்களுக்கு. இதுதான். இதுல இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சாரி சாரி என்னோட த்ரோட் வந்து ரொம்ப இன்னைக்கு ஓரளவுக்கு பேச முடியுது. ஒரு வாரமா கொஞ்சம் கோல்டு காஃப்னு இருந்தது. மேடம் இதுல 2 வகை சொல்றாங்க. 12 கார்ட் டேரட்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு 3. இது இந்த 12 கார்ட் டேரட் வந்து ஓவரால் லைஃப், இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ன்றது கரண்ட் சிச்சுவேஷனா? அதான் சார், ஆமா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பாஸ்ட்ல உங்களுக்கு இப்ப ஒரு ஜாப் எடுத்தோம்னா உங்களுக்கு பாஸ்ட்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எப்படி. அதாவது நான் வந்து இப்ப ஜாப்னா எல்லாமே அது இல்லைன்னா வந்து உங்களோட ஒரு பிசினஸா இருக்கலாம் எதுனா அது பாஸ்ட் பிரசன்ட் ஒரு பர்டிகுலர் இது சார். 12 கார்ட்ஸ் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்கு சார். நான் ஈவன் ஃபேஸ்புக்ல கூட நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஆண்டு பலன்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாசத்து பலன் இது ஒரு ராசி பலன் தான் சொல்றீங்க பாத்தீங்களா, அது மாதிரி பண்ண முடியும். 12 கார்ட்ஸ் வந்து நீங்க முன்னாடி எப்படின்னா உங்க மனநிலை எப்படி இருந்து உங்களோட எப்படி இருக்கு அப்படின்றது கொடுக்கும். அப்புறம் இப்ப எப்படி இருக்கீங்க, இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் சார் அந்த 12 கார்ட்ஸ். அது ஹோல் இது உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துரும் சார். அது வந்து ஸ்பெசிபிக் கொஸ்டினா இல்லாம யுவர் ஹோல் லைஃப பத்தி அது சொல்றது சார். அது ஆக்சுவலா நம்ம எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாஸ்ட் வந்து ஒரு நம்மளாலே அது சொல்ல முடியும். அவங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு 60 to 70% வந்து எல்லாருக்குமே ஒரு 80% வந்து மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு. இதுல வந்து எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90 to 95% வந்து மேட்ச் ஆயிருக்கு சார் நான் இதுல பார்த்தது வரைக்கும். அதுக்கு சாரி. ஸோ அது கொஞ்சம் டைம் இது பண்ணுவேன் தவிர பட் கிளியரா வந்து உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து உங்களுக்கு தொழிலுக்கு உங்களோட இந்த மேரேஜ் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே சேர்ந்து கம்பைன் தான் உங்களோட பாஸ்ட் என்ன, ப்ரெசென்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லிடும் சார். ஈவன் டக்குனு ஒருத்தர் இது நடக்குமா நடக்காதாமாங்க, அதுக்கு எஸ் ஆர் நோ போடலாம். 3 கார்ட் சிஸ்டம் வச்சு சொல்லலாம். நீங்க வெறும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு இது சொல்லலாம். அதாவது ஒரு இது வந்து அந்த சிச்சுவேஷன் அது சினாரியோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கார்ட்ஸ் சிஸ்டம் இந்த மெத்தட்ஸை அப்ளை பண்ணுவோம். மேம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார் டேரட் பண்ணிட்டாங்க. சோ இந்த கார்டு வந்தது. சரி, இத பத்தி சொல்ல முடியுமா மேம்? ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அவரு இதை பாக்குறச்சே என்ன தெரியுது, உங்க கையில வந்து கப். இதை வந்து 4 இது நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சபூதம் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீர் நிலம் காற்று ஆகாயம்ன்றது சொல்லியிருந்தேன் நானு. சோ உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. கப்ஸ்ன்னு இருக்கு, வான்ஸ்ன்னு இருக்கு, இதுவும் இருக்கு உங்களுக்கு. ஸோ கப்ஸ் வந்து எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னா வாட்டர். வாட்டர்னா உங்களுக்கு என்ன, எமோஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதோட பீரியட் ஆஃப் இது இப்ப எத்தனை மாசத்துக்குள்ள நடக்கும், இந்த எவ்வளவு நாள் இந்த கஷ்டம் இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்போம். அது வந்து கப்ஸ் அப்படின்னா மந்த் கணக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏஸ்னா 1. சோ அதனால வந்து என்ன, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இப்ப என்னன்னா அவங்க வந்து ஒரு எமோஷன்ல இருந்திருக்காங்க. என்னன்னா ஒரு யங் மேன் இருக்கான். சோ யங் மேன்னா இங்க ஜென்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு யங் பர்சன் தான் நம்ம அதுல எடுக்கணும். அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இது இருக்கு. அவங்களுக்கு சுத்தி எல்லா நல்லதுகள் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கு.
இந்த இதுல பாருங்க, அந்த கப்புல வந்து அந்த மீன் வந்து இது பண்ணி எட்டி பார்த்து இது பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? சோ அப்ப வந்து என்ன, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறத வந்து சொல்லுவாங்க, அந்த தத்தளிக்கிறது என்ன பண்ணலாம்னு அது புரியாம அந்த மாதிரி இருக்குன்னு. ஆனா அவங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் அட்டாச் இது பண்ணி ஆகினதுனால அது ஆச்சு. இது எவ்வளவு நாள் அந்த எமோஷன் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மாசம். ஏன் அப்படின்னா இது வந்து 1 கப்ல வந்து இதே 2 கப்ஸ் இருந்ததுன்னா நம்ம 2 months சொல்லுவோம் நம்ம. ஸோ எமோஷனல்ல நீங்க வந்து அட்டாச் ஆனதுனால உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப அது ஆக்சுவலா பார்த்தா அது பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் ஃபீலிங்ஸ் அது வந்து அது ஒரு ப்ராப்ளமா நம்மளுக்கு தோணிருக்கும் அது. இதுல வேற ஏதாவது யாராவது கேட்க விரும்பீங்களா? அம்மா ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி சத்திர சிகிச்சை ஒன்று செய்ய போறேன், அது வெற்றிகரமா முடியுமா? ஒரே நிமிஷம் சார். உங்களோட பேரு சிவானந்தன் இல்லைங்களா? ஒரே நிமிஷம். சார் உங்க கேள்வி சொல்லுங்க சார். என்ன மேடம்? ஒரு சத்திர சிகிச்சைக்கு செய்ய போறேன், அது வெற்றிகரமா முடியுமா? அதுக்கு வந்து ஒரு கார்டு எடுத்திருக்கேன் சார் நானு. இதுக்கு பேரு வந்து 9 of cups. ஓகேங்களா? அதுக்கு வந்து அதோ சார் நான் காமிக்கிறேன், தெரியுதுங்களா சார்? ஆமா தெரியுதா, தெளிவா இல்ல. இதோ சார் இது தெரியுதுங்களா? தெரியுதா? ஓகே. இதுக்கு வந்து ஒரு பேர் கார்டு. இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா 9 இது மேல இருக்கு. அவரை சுத்தி எல்லாமே நல்லதா இருக்கு. ஆனா அவரோட மனசுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஐ கேன் சே தட் கான்ஸ்பிரசி, அதாவது உள்ளுக்குள்ள ஒரு இது வச்சிருக்காங்க. அது வெளியே உண்மையே சொல்லல அவரு. இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுமான்னு, கரெக்டுங்களா? ஆமா. ஓகே. சோ உங்களுக்குள்ள வந்து மனசுக்குள்ள என்னன்னா இது சக்சஸ் ஆகும்ன்றது இருக்கு. ஆனா இல்ல இந்த டாக்டர் ஒரு எக்ஸாம்பிள், இவங்க வந்து சரியா பண்ணுவாங்களா இல்லையா? ஆனா பண்ணுவாங்க. அது கூடாதுன்னு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு இது வேணுமா, நம்ம போக வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இங்க யார்கிட்டயும் எதையும் உண்மையை சொல்லாம அந்த கையை கட்டி இருக்கு பார்த்தீங்களா? உங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுட்டு வெளியே சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப உங்களுக்கு இருக்கு. அதுக்கான பதில். ஒரு நிமிஷம் இருங்க. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது இப்ப தெரியுதா சார்? இது இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வரும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இது வந்து ரீசன்ட் பீரியட்ல நீங்க வச்சுக்க போறீங்க அப்படிங்கறதா இருந்தது அப்படின்னா அதை வேணா வந்து நீங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இன்னும் ஃபியூ டேஸ்ல வரப்போகுது. ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட்கள் கணக்கு. அது உங்களுக்கு நீங்க இன்னும் சிறிது நாட்கள் கழிச்சுட்டு பண்ணலாம். இப்போ நீங்க என்ன டேட் வச்சீங்களோ அதே கொஞ்சம் தள்ளி நாட்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சார் இதோட இது. ஏன்னா அப்படின்னா இவங்க வந்து இன்னும் வந்து ஒரு தெளிவான உங்களோட மனநிலை வந்து அதை செய்ய உங்களோட ஓவர் இட் மேபி அவங்க மனநிலை அதை இப்ப செய்யறதுக்கான இது வந்து இல்ல, அதை செய்யணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்கிறதுனால அதை இன்னும் சிறிது நாள் தள்ளி போட்டுட்டு பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும்ன்றது சார். அது ஓகே, நன்றி. நாளைக்கு இருந்த சத்திர சிகிச்சை நான் பின் போட்டுட்டேன். அதுதான்.
இப்ப எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அவர் வந்து இதை ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணிருக்காரு. நாளைக்கு இருக்கிறதா அவர் ஏற்கனவே பண்ணப்பாரு. அதாவது அது அவரோட உள்ளுணர்வு சொல்லியிருக்காராம். ஒரு இது சொல்றேன். அதை இங்க வந்து இது கரெக்டா காமிக்குது பாத்தீங்களா? அவங்க பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணும் அப்படின்றது முதல் வருது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இல்ல அதை ஏற்கிற மனது இல்லை. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்களா, அந்த அவர் முகத்தை வேற ஒரு பக்கம் திரும்பிட்டு இது பண்றாங்க. அதான் நம்ம ஒருத்தர் ஏத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் முகத்தை திருப்பிப்போம். கரெக்டுங்களா? மனசாலையா முகத்தை திருப்பிப்போம். வேற வழி இல்லை. நம்ம நேருக்கு நேர் ஒருத்தரை பார்த்து பேசினா கூட மனசுக்குள்ள வந்துட்டு முகம் திருப்பி இருக்கும். அப்படின்னா என்ன, அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அவர் இப்ப இல்ல. அது ஒரு ஃபியூ டேஸ்க்கு, அவ்வளவுதான். அது ஒரு ஃபியூ டேஸ் தான். ஏன்னா அது சுவாஜுன்றதுனால நாட்கள் கணக்கு நான் அதை சொன்னேன் நான் உங்களுக்கு. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி ஒருத்தரோட மனநிலை, ஆழ் மனநிலை, சப்கான்குள்ள என்ன சப்கான்சியஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மள ஆழ் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அது வந்து தெளிவா படம் உங்களுக்கு காமிச்சிடும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதனால சொல்றேன். அவருக்கு 1 or 2 hours சொன்னேன். இல்லைன்னா இதுல வந்து நம்ம இன்னுமே நிறைய அதிகமா நம்ம விளக்கலாம். அதே மாதிரி அவர் சொன்னா பாத்தீங்களா, நான் வந்து நாளைக்கு இருந்ததை தள்ளி போட்டேன் அப்படின்னு. தள்ளி போடுவது நலம் அப்படின்னு வந்து அவர் முன்னெச்சரிக்கை அதை ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அவரோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே புரியுது. இன்னும் இந்த டேரட் அப்படிங்கறத பத்தி இன்னும் ஏதாவது விளக்கங்கள் தேவையா? கேள்வி இது நேரம் நம்ம இன்னும் கொஞ்சம் இது வச்சுப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி போடுறது, இன்னும் ஏதாவது விளக்கங்கள் யாருக்காவது ஏதாவது புரியுறதா? இன்னும் தெளிவு ஏதாவது தேவையா? இதுல வந்து 28 கார்டு இருக்குன்னு 28 கார்டு இருக்காமா கார்டுல? 22 மேஜர் சார். 22 கார்டு சார். 22 மொத்தம் 78. சொல்லுங்க சார், சொல்லுங்க. 28 இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக கேட்டேம்மா. இல்ல இது நான் வந்து சொல்றது வந்து இந்த வெயிட்டர் இது சார், கமிலா கால்மன் ஸ்மித்ன்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து எனி கார்டு வந்து உங்களுக்கு 78 கார்டு தான் சார் இருக்கும் உங்களுக்கு. அது 78 கார்டுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சீட்டு அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு 22, மத்தது வந்துட்டு உங்களுக்கு 52. அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த மாதிரி 4 இது இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கப்ஸ்ன்னு வந்தா ஸ்வாட்ஸ்ன்னு வந்தா என்ன, கப்ஸ்ன்னா நீர் அப்படின்னா நமது எமோஷனல். அந்த அதே மாதிரி ஒரு ஒரு சிம்பலுக்கு ஒரு ஒரு இது இருக்கு உங்களுக்கு 4 இது. அதே மாதிரி இது எவ்வளவு நாட்கள்ல நடக்கும், நாட்களா, வாரமா, வருஷமா, மாதமா அப்படிங்கறதும் உங்களுக்கு அதுல இது பண்ண முடியும். அதே மாதிரி ஈச் அந்த 4 இது இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்வாட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கப்ஸ். ஸ்வாட்ஸ் தான் கத்தி மாதிரி இருக்கும். கப்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்ப முன்னாடி இது காமிச்சோம். சோ அந்த கப்ஸ் வந்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுக்கும். அப்புறம் வான்ஸ் அப்படின்னா குச்சிகள் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பென்டகிள்ஸ், ஐங்கோணமா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த பென்டகிள்ஸ் அப்படிங்கிறது ஐங்கோணம்ன்றதா உங்களுக்கு நில சம்பந்தம், அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பென்டகிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு இது நடக்குதுன்னா அது உறுதியா வந்து அவங்களுக்கு தங்கும், அது ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது சொல்லாது. எர்த் ரிலேட்டட், சாரி. ஆனா அது வந்து கணக்கு என்னன்னா, நான் வருட கணக்கு, அது கணக்கும். ஒரு வருடத்தை பத்தி இயர்ஸ் கணக்குன்றது நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு கப்ஸ் அப்படிங்கிறது என்ன, நீர் சம்பந்தப்பட்டது. நீர்னாலே உங்களுக்கு தெரியாது எமோஷனல்ஸ், இதை பத்தி தான் அது இருக்க போறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து என்னன்னா மாத கணக்குல சொல்லுவோம். அது குச்சின்றது என்னன்னா ஃபயர் ஆர் நெருப்புன்றது சொல்லலாம். அது வந்து வாரக்கணக்குல வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க ஸ்வாட்ஸ் பார்த்தோம். ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது கத்திகள்ன்றது வந்து என்னன்னா காற்று சம்பந்தம். ஏன்னா எப்படி கத்தி இது பண்ணும்போது உங்களுக்கு காற்றுக்கு சம்பந்தம் வருது இல்லையா, அது நாட்கள் கணக்குல அது இதுவாகும் உங்களுக்கு. பென்டகல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லலாம் பாசிட்டிவ் பிசினஸ் 200% அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதை மத்ததுக்கு நெகட்டிவ் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. பட் அது வந்து ஏன்னா நிரந்தரமாக இருக்கக்கூடியது. நிரந்தரமானதுக்கும் நம்மளுக்கு தற்காலிகமாக இது நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு. சோ அதுதான் வந்து பென்டகல்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் உள்ளது. பாசிட்டிவ் இது நம்ம ஒரு சொல்றோம் இல்லையா. ஒரு செகண்ட் ப்ளீஸ், சாரி, வாட்டர் மட்டும் குடிச்சிடுறேன். இன்னும் வேற ஏதேனும் கேள்விகள்?
மேம் நான் ஒரு அதாவதுமா கேள்வி கேக்குறேன். சரி. சொல்லுங்க. உங்களுக்காக பார்க்கணும். நீங்க வந்து இப்ப யோகா கிளாஸ் எடுக்க போறீங்க, எடுக்க முடியுமா? டேரட் கார்டு எடுத்து பாக்குறீங்களா? நான் இன்டர்நேஷனல் யோகா தெரபிஸ்ட் அண்ட் யோகா லைஃப் கோச். நானு அதான் நான் சொல்றேன், நான் எல்லாமே மல்டிபிளா பண்ணிட்டு எனக்கானது வந்து இந்த 2 லைன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க வச்சதே எனக்கு இந்த டேரட் தான். நன்றி திவ்யா மேம். நான் பாக்குறேன். இப்ப பாருங்க. இதோ இப்ப பாக்குறேன். அதுதான். இது வந்து ஒரு சேவை மாதிரி கொஞ்ச நாளைக்கு. இங்க பாருங்க, முதல் கப் இது வந்து 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. எல்லாராலையும் பார்க்க முடியுதா அந்த கார்டு எப்படி இருக்குன்ட்டு? தெரியுதா? தெளிவா இருக்கா மேம்? எனக்கு அது ஷேர் பண்ண முடியுமா? நான் எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு, நான் ஷேர் பண்றேன். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஷூர். ஷேர் பண்ணிட்டேன். அதற்கான துருப்பு சீட்டு இன்னொன்னு எடுக்கிறேன் நினைக்கிறேன். திவ்யா மேம் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே மேம், பார்த்துட்டு இருக்கேன் மேம். அதற்கான துருப்பு சீட்டு அடுத்தது எடுத்திருக்கேன். இது ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஐ திங்க் இத பாக்குறச்சே உங்களுக்கு இது தெரியுது பாத்தீங்களா? ஒரு கம்யூனிட்டிக்குள்ள 10 கப்பு. ஸோ எல்லாம் நிறைஞ்சிருக்கு, கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து செல்வ வளங்கள் மேம் இதுவாச்சு, செல்வ வளங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. அதுல 2 பேர் ஒரு ஃபேமிலியா வந்து ஹாப்பியா இருக்காங்க. பசங்க சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. ஏத்த மாதிரி உங்களுக்கு செடி இதெல்லாமே இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ன்றதே ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம் உங்களுக்கு. சோ நல்ல ஒரு செல்வத்தோட இது இருக்கு. சோ இப்ப இது வந்து என்ன சொல்றது, 10 ஆஃப் கப்ஸ் போது என்னோட எமோஷன் வந்துட்டு எதுல அட்டாச் ஆயிருக்குன்னா சந்தோஷத்தால் நிறைந்திருக்கு. சோ இதுக்கான இது இருக்கு. ஓகே, என்னை சுத்தி வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கு, நான் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கேன், நல்லா எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது இதுக்கான விளக்கம். இது அதுக்கு வந்து ஓகே, இவங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சுக்கிறதுக்கு இது பண்ண முடியுமா? ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கும் போது என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்வாட்ஸ் அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு வந்துட்டு இதுலதான் வரும். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸ்வாட்ஸ் அப்படின்னாலே டேஸ் கணக்குல தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இந்த மேம் அடுத்தது ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். ஓகே மேம். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கத்தி இது இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை இது வெளியில இருந்து வந்து ஒரு கை. சோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு இதை வந்து நம்ம கடவுளோட அருள் கூட நம்ம சொல்லலாம். ஒரு கை வந்து அதை பிடிச்சிருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு அது அப்படியே வருது, எல்லோவா நம்மளுக்கு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. அத வந்து கத்தி இது பண்ணி நம்ம முகத்தை திருப்பிண்டோ இல்ல நம்ம வந்துட்டு வேற ஏதோ பார்த்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது ஃபுல்லா வந்து ஒரு
பாசிட்டிவ் சைனோட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா, இது மலைக்கு கீழெல்லாம் மலை இது இருக்கு. ஸோ அது குளோபலா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு. இது எவ்வளவு டேஸ் என்ன நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நம்ம எவ்வளவு நாள்ன்றது எடுக்கல, பட் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு 1 or 2 டேஸ்ல ஆரம்பிக்கலாம்னு. திவ்யா மேம், இது ஆக்சுவலி வந்து ஐ ஜஸ்ட் பிளான் ஃபார் திஸ் அண்ட் இன்னைக்குதான் அதற்கான ஆக்ட்ஸ் போட்டிருக்கேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா மேம் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. சோ இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. யோகா கிளாஸ் பண்றீங்களா? ஆமா, யோகா கிளாஸ். யோகா ஆமா, யோகா ஆக்சுவலா நான் வந்து ஏற்கனவே நடப்புற யோகா அது பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு நடப்புற ஒரு செஷன் கூட போட்டிருந்தேன் நானு. ப்ரீ மெனோபாஸ் செஷன் சொல்லி ஒண்ணு போட்டிருந்தேன். லேடிஸ் அந்த இது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது எப்படி அதை யோகா பண்ணி அது வந்து அந்த மெனோபாஸ் செஷனை இது பீரியடை கிராஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக அத போட்டிருந்தேன் நானு. ஸோ இப்ப அடுத்த இதுவும் வந்துட்டு போட்டிருக்கேன் நானு. அது என்னைக்கு அப்படின்னா ஐ திங்க் 26 அந்த டேட் மட்டும் பார்த்து சொல்றேன். அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுதான் நான் வந்து அதுக்கு உண்டான போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இதுலன்னு பார்க்கும்போது என்னன்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இந்த கேள்வி கேட்டதுக்கு மிக்க நன்றி திவ்யா மேம். ரியலி ஐ அம் ஹாப்பி வித் தட். நான் எனக்கு அது மாதிரி கேட்டுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தோணல. நீங்க கேட்டு எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் கேட்கலாமா மேம் இந்த மாதிரி கேள்வி உங்களுக்காக? இந்த மாதிரி இப்போ வந்து டெய்லியே போட்டுக்கலாங்க. நான் வந்து ஆபீஸ் இருக்கு. நான் அதாவது இந்த டேரக்ட் கார்டு கத்துட்டு என்ன பண்ணா செல்ஃப் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில ஆபீஸ் எப்படி இருக்கும், இவங்க என்ன இருக்கும், இந்த ஒர்க் முடியுமா முடியாதா, இன்னைக்கு ஒரு டெட்லைன் எங்களுக்குலாம் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ்ன்னு இருந்தா ஒரு டெட்லைன்ஸ் இருக்குன்றது தெரியும். இன்னைக்குள்ள இதை முடிக்க முடியுமா அப்படிமா, அதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கு மேம். நான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் தான் நான் நிறைய பண்ணிட்டேன். ஈவன் இப்பயுமே நான் வந்து ரொம்ப இதான் ஒரு இதுனா நான் என்னோட செல்ஃபுக்கு போடலாம். இதுல வந்து செல்ஃப் போட முடியும். நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எமோஷன். நம்மளுக்கும் போது அதுல ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சா கூட நம்ம ஒரு அதை பாசிட்டிவா எடுப்போம். அது அப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம ஒரு எமோஷன் ஆகும். இது அப்படி இருக்காது. ஏன்னா அந்த மனநிலை இருக்கும்போது உங்களுக்காக பாக்குறங்கிற அந்த மனநிலை இருக்காது. இது வந்து ஒரு அந்த கார்டை படிக்கிற அந்த ஒரு டேரட் ரீடர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மனநிலை தான் இருக்கும் அந்த நேரத்துல. சாரி. வேற ஏதாவது கேள்விகள்? டேரக்ட்னா என்ன அப்படிங்கிறது அது ஒரு நம்மளோட ஆழ் மனசோட பிரதிபலிப்பு அப்படிங்கிற சொல்லாது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் மேஜர். இட்ஸ் a mirror of what we are, what is within our subconscious mind அப்படிங்கிறது தான் டேரட். இது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அதுக்கான துருப்புச்சீட்டு எடுக்கும் போது நீங்க என்ன செய்யலாம், நீங்க எனக்கு இது நடக்குமா நடக்காதுன்னா ஹவு இட் வில் ஹேப்பன், இது எப்படி நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அது வழிகாட்டும். உங்களுக்கு இதுக்கு வந்து 99% நம்ம வந்து இதுக்கு ரெமெடிஸ் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. சம்டைம்ஸ் நான் ஒரு ட்ரிப்புக்கு வந்து நான் ரெமெடி சொல்லியிருக்கேன். எப்படின்னா எனக்கு தாரை அப்படிங்க தெரியும். எல்லாரும் அந்த தாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ நான் ஓகே, அந்த தாரைன்றத நம்ம நட்சத்திரத்துல இருந்தா நம்ம கணக்கு பண்ணி சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஆனா டேட் ஆஃப் பர்த் கூட இல்ல, அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கேட்டிருப்பேன், எதுவுமே தெரிஞ்சிருக்காது. தாரையை வந்து இதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லி அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. யூஎஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, அவங்களுக்கு அது சக்சஸ் ஆயிருக்கு. எனி அதர் கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்விகள் இருக்கா, டவுட்ஸா? ஏன்னா நான் அந்த டவுட்ஸ், அந்த சந்தேகம், அந்த கேள்விக்கு அதுவே நான் பேச மாட்டேன். ஏன்னு வச்சுங்களேன், இன்னைக்குமே ஒரு சந்தேகத்தை வந்து யாராலுமே அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. உங்களால உங்களுக்கு கேள்விகள் இருந்தாதான் அதற்கான விடை கிடைக்கும். எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து கிளைகளா உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதனால அந்த சந்தேகம்ன்ற அந்த வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணாம கிளாரிபிகேஷன் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இது தெரியணுமா அப்படிங்கறது மட்டும்தான் கேட்பேன் நான். ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் அக்ரி வித் திஸ் இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் தட் டவுட்ஸ் அப்படி ஒரு இதுன்னு கேட்கறத விட
நம்மளுக்கு கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதுல ஒரு நீங்க விடை சொல்லிருப்பீங்க. பண்ணிருப்பாங்க. இளவன் ஐயாக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருக்கு. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க சார். பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. நன்றி சார். உங்களுக்கும் எல்லாரும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் திவ்யா மேம் சொன்னதுனால நான் அப்படியே விட்டேன். சொல்லுங்க சார். இப்ப ஜாதகம்னா இப்ப லக்னம் எடுக்கிறோம், ராசி எடுக்கிறோம், தசாபுத்தி எடுக்கிறோம். ஆமா சார். இப்ப இந்த காடுனா காடை அதாவது இவங்களுக்கு இந்த காடு தான் அப்படிங்கறத எப்படி நீங்க மார்க் பண்றீங்க மேடம்? இவங்களுக்கு இந்த கார்டு நம்ம மார்க் பண்ண முடியாது சார். ஏன் அப்படின்னா நான் இதை ஷஃபில் பண்ணுவேன். நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது நான் உங்களுக்கு இது உங்க பேரை சொல்லிட்டு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் சார். நம்ம எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கடவுளை வணங்கிட்டு பண்றோமோ அதே மாதிரிதான் இதையும் பண்ணுவோம். அப்போ அது எந்த கார்டு வருதோ அந்த கார்டை வச்சுதான் சார் நம்ம பலன் சொல்றது. இல்ல கார்டு மேலாக எடுப்பீங்களா, நடுவுல எடுப்பீங்களா, இல்ல நீங்களா எடுக்கிறதா, இல்ல கார்டா வருமானு கேக்குறேன். இல்ல நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். அதை எடுக்கும்போது தானே போகும். மோஸ்ட்லி இன்பர்சன் வந்தாங்கன்னா அவங்களே தான் சார் நம்ம எடுக்க சொல்லுவோம். சரி. இன்பர்சன் வராதவங்களுக்கு நம்ம அப்படியே நான் இப்ப பிகாஸ் இங்க இந்த லேப்டாப் சின்ன இருந்ததுனால உங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கல. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஒரு வெள்ளை ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னையும் அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுக்காக நான் எடுக்கிறேன் போது அந்த கார்டு ஆட்டோமேட்டிக்கா படிக்குது. நடுப்புற ஸ்டார்டிங்ல இருக்கு இல்ல கடைசியில இருக்கு அப்படின்றது கிடையாது. அதற்கான அவங்களுக்கு பதில் நம்ம எடுக்கணும்னு சொல்லி எடுக்கும்போது அந்த கார்டை ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கை இதுவாகும் சார். நம்ம இப்படி யோசிச்சு பார்த்து எதுவுமே நம்மளா எடுக்கிறது கிடையாது. எங்களுக்கு இதுதான்றது கிடையாது. அப்ப இத்தனாவது கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு எடுப்போம். அப்படித்தானம்மா? அவங்க அந்த மாதிரி சொல்றதுதான் சொல்லலாம். இங்க அந்த இதுல பாத்துட்டு அவங்க சொல்லலாம் சொல்லலாம். இப்ப நான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த இதுல இருந்து இதுல இருக்கு இது எடுங்கன்னு சொன்னாலும் நம்ம எடுக்கலாம் சார் அந்த மாதிரி. இது ஓரளவுக்கு கணித முறையில அவங்களுக்கு அந்த கார்டு என்ன அந்த காலத்துல தொடர்பு இருக்கோ அதான் வெளில வருங்கிறீங்க. அப்படித்தானம்மா? ஆமா சார். ஓகேம்மா, ஓகேம்மா. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். திவ்யா மேம் இனியதர் இது எங்க வாங்கலாம் அம்மா? எந்த கடைகள்ல வாங்கலாம் சார்? இது ஆன்லைன் அமேசான்ல. இது எப்படின்னா நம்ம ஆன்லைன் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இதை நம்ம ஒரு ப்ராப்பரா கத்துனுட்டு அது இதுவா இருக்கும். ஆன்லைன்ல அமேசான்ல தான் சார் வாங்க முடியாது. ஓகே, நன்றி அம்மா. நன்றி. ஓகே. திவ்யா மேம் எனி அதர் திங் மேம்? ஓகே மேம். வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கேளுங்க. இப்ப ஒரு நபர் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம அவங்க சொல்ற கார்டே எடுக்கிறோம். அந்த சொல்ற கார்டுல உள்ள விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்றோம். அப்படிங்கும்போது இது அந்த நபருக்கும் அந்த கார்டுக்கும் ஒத்து போற பர்சன்டேஜ் அளவு எந்த அளவுலமா இருக்கும் சார்? இப்ப கூட ஒரு லைவா ஐ திங்க் சிவானந்தம் சார் போட்டோம். 100% ஒத்து போச்சு சார். ஓகே. இல்ல நீங்க வெல் ட்ரெயின்டு, அதனால உங்களுக்கு அது அது கேட்சிங்கா இருக்கு. பட் புதுசா ஒருத்தர் வராங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல எப்படி அது பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேம்மா. இல்ல இப்போ புதுசா கத்துக்கிறவங்க சொல்றீங்களா, இல்ல புதுசா வந்தவங்களுக்கு? இப்ப சிவானந்தன் சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு நம்மகிட்ட இந்த இதுல. அவருக்கு கார்டு எடுத்துட்டு அதுக்கு பதில் சொன்ன அவரு கரெக்டா இது உங்களுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்ட உடனே சொன்னேன், இது இவ்வளவு டேஸ்ல இருக்கு நடக்கணும்னு இருக்குது. அதை இன்னும் இவ்வளவு நாள் தள்ளி போடலாம். ஆமா, நாளைக்கு நடக்க வேண்டியிருந்ததை நான் தள்ளி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சோ ஐ திங்க் அத அவரும் எல்லாருமே அதை பார்த்திருந்தாங்க. அது சிவானந்த ஐயா இலங்கையில தான் ஐயா பேசுறீங்க? சிவானந்த ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும். நான் இலங்கையர் தான், இலங்கையை சேர்ந்தவர் தான். நம்ம கனடாவில இருந்து கதைக்கிறேன்.
இல்ல நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்க வந்து கனியார் ஐயா குரூப்ல வந்திருக்கீங்க, கிளாஸ்ல ஆமா பாத்திருக்கேன். ஆமா 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 உங்களோட வாப்புகளுக்கு மாறினான் இங்க திவ்யாமாண்ட வாப்புக்கு. அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. உங்க குரல் ஆன்மீக வந்து கருத்து நீங்க ஆன்மீக கருத்துக்கள் நிறைய சொல்லுவீங்களா? அப்ப நல்லா நல்லா இருக்கும், நன்றா இருக்கும். சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ம். உங்களோட தனியா பேசுறேங்க ஐயா அப்புறம். ஆமாங்க, நன்றி. சரிங்க ஐயா. திவ்யாம்மா, அருமையம்மா, சிறப்பான வகுப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்க ரேவதி அம்மாவும் சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு புதுமையான விஷயத்த புதுமையான முறையில புதுமையா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு இது கொடுத்த திவ்யா மேம்க்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி. உண்மையாவே இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்க எல்லாருக்குமே பொங்கலுக்கு சிறப்பான விஷயங்களை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அம்மா. தேங்க்யூ. அப்ப நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாங்களா? இல்ல யாருக்கா இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் இடையே மனமார்ந்த நன்றி. நன்றிங்க சார். நன்றி. நன்றி.